ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை வீடியோ. வெள்ளிக்கிழமை வந்து மார்னிங் வந்து பூஜை வேலைலாம் முடிச்சாச்சு. பூஜை வேலை முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் ஆரஞ்சும் வந்து வச்சுருந்தேன் பிரசாதத்துக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரின்ட்டு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு போகலாம், அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்மரேஷன் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா அப்படி கை வச்சு எடுத்தது. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி கூட்டிகிட்டு போகிறேன் நான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் ஒயிட் ரைஸ் வாழைக்காய் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன். எனக்கு இருந்ததை தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் இவ்வளோ தான் இருக்குது. நான் மதியத்துக்கு வந்து எனக்கு வேறு ஏதாச்சும் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவு இருக்குது, காலையில் தோசை சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் பாப்பாங்க சாப்பிட்டுட்டு அவசரத்தில் அப்படியே வச்சுட்டு போன பிளேட்டு. எனக்காக வந்து நான் தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து தக்காளி சாதம். இதுக்கு அடுத்த நாள் வீடியோ தான் இது. தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் முட்டை இருந்துச்சு, அதுவும் செஞ்சு முட்டை இல்லை. இது வந்து அடுத்த நாள் வீடியோ. ஆரஞ்சு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். என்னென்னா கண்டினியூவாக 2 days வந்து நான் விளாக் எடுத்தேன். என்ன ஃபுல் டே வந்து விளாக் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இது அதுக்கு அடுத்த நாள் வீடியோ, சனிக்கிழமை வீடியோ. அது ஃபஸ்ட் நாள் பார்த்தது வந்து வெள்ளிக்கிழமை, இது சனிக்கிழமை வீடியோ. பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் இப்படி தான் போட்டுட்ருக்கேன். கை வலிக்க போட்டுட்ருக்கேன். இது வந்து காலையில் பசங்களுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ராகி மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சக்கரை போட்டு சரி கூழ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூழா கஞ்சாமா இது? கூழா சக்கரை போட்ட கூழ். அதுக்கடுத்து வந்து பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். சத்து மாவில் செஞ்சாலும் சரி, ராகி மாவில் செஞ்சாலும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. காலைல ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு டிஃபனுக்கு இன்றைக்கி மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சு பார்த்திங்கன்னா இப்படி தான் மாவு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு தண்ணி கொதிக்க வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 கல் உப்பும் போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். வெந்தால் தான் வந்து பசங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது, இல்லைனா லூஸ் மோஷன் ஆகிடும் இது சாப்பிட்டு. அதனால் நல்ல மாவு வந்து நல்லா வெந்து வரணும். இது வந்து பாத்திரம் கழுவல, வாட்டர் பாட்டில் கழுவிட்டுருக்கா ஸ்கூலுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு. இவங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் அவங்கள தான் நான் செய்ய சொல்லுவேன். வாட்டர் பாட்டில் கழுவி தண்ணி பிடிக்கிறது, லஞ்ச் பேக் பண்ணுறது. ஒரு நாளைக்கு அவளே பேக் பண்ணிவிடுவா, டைம் இல்லாதப்போ நான் பேக் பண்ணி வைப்பேன். இதெல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. லஞ்ச் டவல் எடுத்து வைக்கிறது, ஸ்பூன் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் நம்மளாம் அவசரத்தில் பண்ணிகிட்டே இருக்க முடியாது தினமும். அதனால் அவங்கள பழக்கப்படுத்திட்டேன் நான். பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டுட்ருக்கா. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு 2 பேரும் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தலை வந்து சீவி விட்டுட்டுனா வேலை முடிஞ்சது. பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து அவங்களுடைய பெரிய பேண்ட்டு போட்டுட்டு அம்மா லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம்மா அக்கா பேண்ட்டு போட்டால் லூஸாக தான்மா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா அக்கா பேண்ட்டுமா இதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பேண்ட்டெல்லாம் மாற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. பார்த்திங்களா லிப்டிக்லாம் போட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் டே. இவ வந்து 2nd standard போயிட்டா. பட் போன வருஷம் இவளுக்கு வைக்கல. இந்த வருஷம் வந்து ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஃப்ரெண்டுடைய குழந்தைக்கு வந்து அவள் வந்து இப்போ 1st standard போகிறா. அவளுக்கு கிராஜுவேஷன் டே தான். சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எப்படி போகிறாங்க பாருங்கள். பெரிய அவசரமாக கிளம்பி ஓடிட்டா. ஏன்னா அவளுக்கு 8:30க்கு, இவளுக்கு வந்து 8:45. அதனால் பொறுமையாக இவள் போயிட்டுருக்கா. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு. பாப்பா வந்து பொம்மை மாதிரி அவ்வளோ அழகாக ரெடியாக இருந்தாங்க. டான்ஸும் அவளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேஷன் டேக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்குவாங்க. அதனால் சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. பாப்பா அழகாக ரெடியாக இருந்தா. பார்த்துங்க ஃபோஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள், ஆர்டின் ஷேப்பில். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பட்டமளிப்பு விழா வாங்கியாச்சு சர்டிஃபிகேட்லாம் அவங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஒர்க் அவுட்டுக்கு இன்றைக்கி காலையில் போகல. அதனால் ஈவினிங் போயிட்டு வரலான்னு போயிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். பை.